காசஸ் ஃபார் குளோபல் வார்மிங்ல நுகர்வு கலாச்சாரம் கன்சியூமர் கல்ச்சர் ஒரு முக்கியமான காரணம். இப்ப நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம். நமக்கு தேவை ஒரு பொருள் தான். நம்ம அங்க வாங்க போறது ஒரு பச்சரிசி 1 கிலோ வாங்க போறோம், அல்லது ஒரு பருப்பு 1 கிலோ வாங்க போறோம். ஆனா நம்மளுக்கு சுத்தி கண்களை கவரக்கூடிய அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய இருக்கும். நம்ம ஒரு பொருளை வாங்க போவோம், கிட்டத்தட்ட ஒரு 10 பொருட்களுக்கு மேற்பட்டு பொருட்களை நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சியூமர் கல்ச்சர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நம்ம போறதுதான். நம்ம எதுக்காக போறோம், அதை மட்டும் தேவையை மட்டும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கன்சியூமர் கல்ச்சர்னால இந்த குளோபல் வார்மிங் நடக்காது. இப்ப நம்ம ஒரு செட் ட்ரெஸ் எடுக்க போறோம் தீபாவளிக்கு அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிலேயே கூட நம்ம ஒரு செட் சாரி எடுத்து வர மாட்டோம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லுவோம். இதெல்லாமே நுகர்வு கலாச்சாரம் தான். ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன தேவை, அந்த தேவை அறிந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம், பொருள் வாங்கிட்டு வர்றோம். இல்ல அப்படின்னா கட்டாயம் நம்ம மாற்றிக்கொண்டே ஆகணும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.